குருவின் தினம் ஒரு சுவடுகளில் வாழை மரம். இந்த வாழை மரம் நம்ம எல்லா விசேஷங்கள்லேயும் திருவிழாக்கள்லேயும் கண்டிப்பாக பயன்படுத்துகிறோங்க. அப்படி வாழை மரத்தை பயன்படுத்துறதுக்கான காரணமும் சரி, அதற்கான காரணத்தின் அர்த்தமும் சரி, இதுவரை யாருமே ஒரு சிறு விளக்கமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாழையடி வாழையாக அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் உண்மையான நிதர்சன உண்மையை எல்லோருமே எப்படி உணர்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறதுக்கு ஒரு மறு விளக்கம் கூட இங்கே தரலாங்க. ஒரு வாழைங்கிறது அதனுடைய அடி பாகத்திலிருந்து உச்சி வரைக்கும், அதாவது இலை வரைக்கும் எப்படி எல்லாமே பயன்படுதுங்கிறதுக்கு கூட ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை எடுத்துக்கலாங்க. ஒரு பொதுவான ஒரு மனிதன் தன்னை உணர தனக்குள் இருக்கும் அனைத்தையும் எப்படி இந்த உலகிற்காக முழுமையாய் அர்ப்பணிக்கின்றானோ, அந்த உலகமே அவனுக்காக மீண்டும் மீண்டும் அவனை அவதரிக்க வைக்கிறதுங்கிறது தாங்க இந்த வாழை மரத்தோட தத்துவம். நாங்கள் சொல்கிற வார்த்தை புரியுதுங்களா? அதாவது ஒரு மனிதன் அவன் பிறந்ததிலிருந்து அவன் எப்பொழுதெல்லாம் அவனுடைய மறையும் காலம் முடிவதற்குள் அவனுடைய அனைத்தையும் இந்த உலகிற்காக, இந்த உலகில் இருக்கும் மக்களுக்காக அனைத்தையும் ஒப்படைக்கும் பொழுது, அது எல்லோருக்கும் பயனுள்ள கருவியாக அவன் எப்பொழுது அமைகின்றானோ அப்பொழுதே அவன் மீண்டும் மீண்டும் உயிர்ப்பித்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு மறைவு என்பதே இல்லை என்பது தாங்க இந்த வாழை மரத்துடைய விளக்கத்தை சொல்கிறதுக்கு மிகவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி யாரெல்லாம் நிதர்சனமானா இருந்து இந்த உலகிற்கு பயனுள்ள கருவியாக இருந்து மீண்டும் மீண்டும் அழியா புகழை அவர்கள் மறைந்த பிறகும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களுக்கான காரணம், அவர்களால் உலகிற்கு எதை பறைசாற்ற விரும்பினார்களோ அது மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து வரும் சந்ததிகளால் உருகொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குங்க. இந்த நிதர்சனவான்களுடைய தத்துவம் எதை சொல்ல ஆசைப்படுகின்றதோ அதில் நான் ஒவ்வொரு நாளும் அழிவில்லாதவன், என்னால் யாருக்கும் எந்த ஒரு நேரத்திலும் மீண்டும் மீண்டும் உயிர்ப்பிக்கும் தன்மை கொடுக்க முடியும், என் உயிர் தன்மையின் விளக்கமே நான், ஒன்றும் அல்ல அனைத்துமே இப்பிரபஞ்சமே நான். இந்த விளக்கத்திற்குள்ள எல்லோருமே நம்ம எப்படியெல்லாம் நம்மளை தேட ஆசைப்படுறோமோ அதில் மீண்டும் மீண்டும் நமக்குள்ள இருந்து வெளிப்படும் ஒவ்வொரு தத்துவங்கள்லேயும் எல்லாமே மறைந்து காணப்படுதுன்னா அதில் நாம் எல்லா இடத்துலையும் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறதுக்கான காரணம் என்றெல்லாம் இந்த உலகிற்கான முழு பயனாகதியாக இருக்கின்றீர்களோ அன்றே நீங்களும் அழியா பிம்பம். அனைவருக்குள்ளும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.